நம்ம டெட் வழக்கோட தீர்ப்பு 4 விஷயங்கள உறுதிப்படுத்துது அப்படின்ற தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடைநிலை ஆசிரியராக பணிபுரிகிறீங்க அப்படின்னா, நீங்கள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் டெட் 1 வந்து கட்டாயம் எழுதியிருக்கணும். அதே போல் நீங்கள் இடைநிலை ஆசிரியராக இருக்கீங்க, நீங்கள் பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற விரும்புகிறீங்க அப்படின்னாலும் டெட் 2 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். நீங்கள் நடுநிலை பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கீங்க, நீங்கள் அதே பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டெட் 2 பாஸ் பண்ணியிருக்கணும். நடுநிலை பள்ளியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தமிழ் ஆங்கில இலக்கியம் முடித்த பட்டதாரி ஆசிரியர்களை நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டு வராங்க அப்படின்ற தகவலையும் அடிஷ்னலாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, உயர்நிலை பள்ளியில் நீங்கள் பணியாற்ற ஒரு பள்ளி பட்டதாரி ஆசிரியராக இருந்தீங்க அப்படின்னா, உயர்நிலை பள்ளியோட தலைமை ஆசிரியராக நினச்சிங்கன்னா டெட் 2 நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரு பிஆர்டியாக இருக்கீங்க, நீங்கள் பிடி அசிஸ்டண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் டெட் 2 கிளியர் பண்ணியிருந்துருக்கணும். டிஆர்பி பாஸ் செஞ்சுருக்கீங்க, அதாவது பிடி பிஆர்டியாக இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் டெட் 2 பாஸ் பண்ணியிருக்கணும் பதவி உயர்வுக்கு அடுத்தடுத்து அப்படின்றத தான் அவங்க திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.